Hello friends, welcome back to my channel True Survey. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ண ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து செகண்ட் மாடியூல்ல ஆப்ரேஷன்ஸ் பிளானிங் இருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் பண்ண போறோம் வித் சம்ஸோட தட் இஸ் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பத்தின கம்ப்ளீட் வீடியோ தான் இதுவாக இருக்க போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் ஃபர்ஸ்ட் டிமாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இஸ் இன் சிம்பிளர் வே டிஃபைன்ட் அஸ் த ரிக்வயர்மெண்ட் அண்ட் டிசைர் ஆஃப் கன்சியூமர்ஸ் டு பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் willingness அண்ட் எபிலிட்டிஸ் டு பே ஃபார் availing the same. அதாவது ஒரு கன்சியூமரோட தேவை என்ன, அவருக்கு எவ்வளவு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது, எவ்வளவு ஒரு சர்வீசஸ் அவர் அவைல் பண்ணிக்கிறதுக்கு அவர் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் டிமாண்ட். அண்ட் அது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் சொல்லி டிஃபைன் பண்றாங்க. அதோட எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெலிவிஷன், சோப், இதெல்லாம் இட் கம்ஸ் அண்டர் ப்ராடக்ட்ஸ் இல்லையா. அண்ட் ஃபார் சர்வீசஸ் மெடிக்கல் டெஸ்ட்லாம் நம்ம எடுப்போம்ல, ஸோ அதெல்லாம் அண்டர் சர்வீசஸ். The products or services demanded are of two categories. இதே நம்ம இதுவா பிரிக்கிறோம்னா டூ கேட்டகரிஸா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் கன்சியூமர் ஸ்பெசிபிக். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக பிரிக்கிறதோட ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ இண்டஸ்ட்ரியில பேசிக்கா மிஷின் வச்சுதான் நம்ம வேலை பார்ப்போம். ஸோ ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸோட கேட்டகரிஸ்ல மிஷின்ஸ் எக்ஸாம்பிள். அண்ட் ஃபார் கன்சியூமர் ஸ்பெசிஃபிக்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த புக்ல கன்ஃபெக்ஷனரிஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபெக்ஷனரினா ஒன்றும் கிடையாது, ஈட்டபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லைக் கேக்கு, ஸ்வீட் ஐட்டம்ஸ், அதுதான் கன்ஃபெக்ஷனரிஸ்குள்ள வரும். பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே கன்ஃபெக்ஷனரிஸ்குள்ள வரும். ஸோ கன்சியூமர் ஸ்பெசிஃபிக் கன்ஃபெக்ஷனரிஸ். ஓகேவா, இது பேசிக் தான், தியரட்டிக்கலா தான் அது இருக்கும். பட் நம்ம சம்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ ஃபோர்காஸ்டிங் பத்தி நம்ம படிக்க போறோம். இப்போ நம்ம ஃபுல்லா தியரட்டிக்கலா தான் பார்க்க போறோம்னா கிடையாது. இப்போ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு நான் டேரக்டா சம்ஸ் எடுத்தேன்னா நமக்கு புரியாது கரெக்டா. ஸோ அதை பத்தி என்ன நம்ம படிக்க போறோம், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்னா என்ன, அது நம்ம சம்ஸ் நம்ம எப்படி கிராக் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பா தேவை. அண்ட் ஓபிஎம்ல ஃபுல்லாவே நமக்கு தியரட்டிக்கல் தான் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா கிடையாது. மேக்ஸிமம் ஓபிஎம்ல சம்ஸ் தான் கவர் ஆகும். ஆனா நம்ம சம்ஸ் நம்ம போடுறதுக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இப்போ நம்ம தியரட்டிக்கலா படிக்கிறோம். ஸோ இப்போ ஃபோர்காஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்காஸ்டிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், பீப்பிங் இன்டு தி ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் பத்தி பார்க்கறது தான் ஃபோர்காஸ்டிங். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அஸ் ஃபியூச்சர் இஸ் அன்னோன், அதாவது ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் ஐ கேன் ப்ரெடிக்ட், லைக் ஃபியூச்சரில் எனக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாக்குள்ள நான் வரலாம் இந்த ஃபோர்காஸ்டிங் வச்சு. அண்ட் எதனால இது பண்றோம்னா, நமக்கு ப்ரீவியஸாக இருந்த பிஸ்னஸ் லீடர்ஸ்லாம் evolved certain systematic and scientific methods to know the future by scientific analysis. அதாவது சயின்டிஃபிக்கா ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க நமக்கு ப்ரீவியஸா இருந்த பிசினஸ் லீடர்ஸ்லாம். அதை வச்சுதான் ஃபியூச்சர்ல எதாவது நடக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரிடக்ஷனுக்குள்ள வருவாங்க. அண்ட் அந்த ப்ரிடக்ஷன் பத்தி நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபோர்காஸ்டிங். ஓகே, and then when we consider the function of production and operations management, அதாவது இப்போ நான் கரண்டா இந்த இயர்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு டிட்டர்மைன் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு எனக்கு சேல்ஸ் ஆச்சு அப்படின்றத நான் பார்ப்பேன். அப்பதான் கரண்ட் இயர்ல நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னா ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு சேல்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, எனக்கு நிறைய பேர் சேல்ஸ் நடந்துச்சா அந்த ப்ராடக்ட்க்கு, நான் இப்போ அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணா எனக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்குமா, இல்ல அந்த ப்ராடக்ட் சேல்ஸே ஆகல, அப்ப நான் ப்ரீவியஸ் இயர் ப்ரொடியூஸ் பண்ணதை விட கம்மியா பண்ணலாமா, இல்ல அந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எனக்கு எப்படி கிடைக்கும்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த சேல்ஸ் வச்சு டிட்டர்மைன் தான் நான் பண்ண முடியும். அண்ட் அதை வச்சுதான் ஃபோர்காஸ்டிங் ரிகார்டிங் மிஷின் கெப்பாசிட்டி. இப்போ கரண்டா என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின்ல ஒரு 100 ப்ராடக்ட் தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ப்ரீவியஸ் இயர்ல நான் 100 ப்ரொடக்ஷன் பண்ணி எனக்கு 100மே சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த டைம் எக்ஸ்ட்ராவா ஒரு 10 ப்ராடக்ட்ஸோ 50 ப்ராடக்ட்ஸோ அடிஷனலா நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த மிஷின் மட்டும் போதுமா, இல்ல எக்ஸ்ட்ராவா மிஷின் வாங்கலாமா, இல்ல ரெண்டல் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் ஃபோர்காஸ்ட் பண்ணணும். அதுக்காக அண்ட் மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட், எவ்வளவு டைம் நமக்கு தேவைப்படும் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதை பத்தி படிக்கிறது தான் ஃபோர்காஸ்டிங். அண்ட் இது எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர்ல என்ன நடந்துச்சு, ப்ரீவியஸ் பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு பேசிக்கான நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் தேவை. Making of proper forecast requires the assessment of both
கண்ட்ரோலபிள் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு ஃபோர்காஸ்டிங் நான் பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில என்னால கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் என்னென்னு அண்ட் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி நான் ஃபோர்காஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோவிட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட கம்பெனில நான் வந்து ஓகே என் கையில கண்ட்ரோல் இருக்க மேட்டர்ஸ்க்கு இவ்வளவு இதை நான் ஃபோர்காஸ்ட் பண்றேன். அண்ட் அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, இப்போ ஃபியூச்சர்ல எதுவும் வந்து அன்சர்டன் ஈவென்ட் நடக்க போகுது, அப்போ நான் வந்து என்னோட பிசினஸ் எப்படி நான் மேனேஜ் பண்ண போறேன், என்னோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி ரன் பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஐடியா நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன்னா அந்த டைம்ல என்னோட பிசினஸ் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கும். இன்கேஸ் நான் வந்து எதுவுமே அப்படி பிளான் பண்ணலன்னா அப்போ நிறைய பிசினஸ் வந்து டவுன் ஆச்சு பார்த்தீங்களா கோவிட்ல, அந்த சிச்சுவேஷன் தான் நடக்கும். ஸோ ஒரு பிளான் வந்து ஃபோர்காஸ்டிங் மூலியமா தான் நமக்கு கிடைக்கும். ஆல் பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சேல் அண்ட் its future planning. Sales forecasting is the most important activity in the business because all the other activities depend upon the sales of the concern. அதாவது நம்ம பிசினஸே வந்து எதை சுற்றி நடக்குது, சேல்ஸ் சுற்றி தான். எவ்வளவு சேல்ஸ் ஆகுது, எவ்வளவு ப்ராஃபிட் வருது, அது சுற்றி தான் நடக்குது. ஸோ சேல்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டி. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்தோம். கரண்ட் இயர் நான் ப்ரொடக்ஷன் பண்றதுக்குமே ப்ரீவியஸ் இயரோட சேல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் சேல்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் இஸ் த பேசிஸ் ஆஃப் பிளானிங் த வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ். அதில் என்னென்ன கவர் பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கவர் ஆகிடும், ப்ரைசிங் பாலிசிஸ், ப்ரோக்ராம் பாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், பர்சன் பாலிசிஸ். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன ப்ரைசிங் பண்ண போகிறேன், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்குள்ளே அடங்கிடும். The period of forecasting, that is a time range selected for forecasting, depends on the purpose for which the forecast is made. அதாவது ஃபோர்காஸ்டிங்லயுமே வந்து வேரியஸ் பீரியட்ஸ் இருக்கு. அதை எப்படி டிபெண்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த பிசினஸ் எப்படி ரன் ஆகுதுன்றது பொறுத்தும் அண்ட் என்ன ஃபோர்காஸ்டிங் மெத்தட் நான் என்னோட கம்பெனில ஃபாலோ பண்றேன் அப்படின்றது பொறுத்தும் இட் டிஃபர்ஸ். ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸ் பார்க்கலாம். Depending upon the forecast can be termed as short range forecasting, medium range forecasting and long range forecasting. So forecasting எத்தனை டைப்ஸா பிரியுது, டோட்டலா 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க, ஷார்ட், மீடியம், லாங்னு சொல்லிட்டு. ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் பீரியட் மேபி ஆஃப் 1 week, 2 weeks or couple of months. இதுக்குள்ள வரதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் பீரியட் may vary from 3 to 6 months குள்ள பண்றது மீடியம் ரேஞ்ச் அண்ட் 1 year to any period, ஒரு வருஷத்துல இருந்து அதுக்கு மேற்கொண்டு நம்ம பண்றோம்னா அது லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆனால் ஷார்ட்டர் லைஃப் சைக்கிள். இதோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்கோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது மெடிசன்ஸ், அதெல்லாம் வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்கஸோட எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் வந்து என்னன்னா, டே டு டே நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்ல வரும். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா ஆட்டா. ஓகே, ஆட்டா long range forecasting example ATA. And short term forecasting will be more useful in production planning. இது வந்து 1 marksல கேட்க chances இருக்கு. Okay, forecasting is of 2 types of approaches. என்னது, qualitative approach, quantitative approach. இத பத்தி நம்ம டீடைலா next slideல பார்க்கலாம். forecasting methodsல first model qualitative model. qualitative model என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க எங்கேயுமே வந்து மானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ அதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் மாடல்ஸ்ல வரும். சர்வே ஆஃப் பையர்ஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் த யூசர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மெத்தட், கலெக்டிவ் ஒப்பீனியன் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் காம்போசிட் மெத்தட், குரூப் எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட், எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன், மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட். ஸோ இது எல்லாமே வந்து அது குவாலிட்டேட்டிவ் மாடல்ஸ். ஃபோர்காஸ்டிங்ல குவாலிட்டேட்டிவா நான் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் quantitative statistical method. இந்த மெத்தட்ல 2 அனாலிசிஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் வந்துட்டு casual or regression analysis. This model is sometimes treated as a useful method as it considers various perspectives into analysis. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனாலிசிஸ் டைம் சீரீஸ் அனாலிசிஸ். ஸோ டைம் சீரீஸ் அனாலிசிஸ் தான் நமக்கு மேக்ஸிமமாக இப்போ நம்ம சம்ஸ் பார்க்க போனோம் பார்த்தீங்களா, இட் ஆல் கம்ஸ் அண்டர் டைம் சீரீஸ் அனாலிசிஸ். அண்ட் இதுக்குள்ள டோட்டலாக 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு. இந்த 4 காம்போனன்ட்ஸ் டிட்டர்மைன் பண்ணி தான் நம்ம சம் போடுவோம். தட் இஸ் ட்ரெண்ட், சீசனாலிட்டி, சைக்ளிக்கல், ரேண்டம். இதுதான் 4 காம்போனன்ட்ஸ். அண்ட் இந்த மாடல்லையுமே வந்து இந்த டைம் சீரீஸ் அனாலிசிஸ்லையுமே வந்து there are 2 மாடல்ஸ். அது என்னன்னா அடிட்டிவ் மாடல் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் மாடல்.
ஃபார் ஷார்ட் டேர்மாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், டைம் அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா தென் அடிட்டிவ் மாடல் தான் நமக்கு பெஸ்ட்டு. அண்ட் லாங் டேர்ம் அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் மாடல். அண்ட் மோஸ்ட்லி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எந்த அனாலிசிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் அனாலிசிஸ் தான் பண்ணுவோம். ஸ்டெப்ஸ் இன் ஃபோர்காஸ்டிங். நான் ஃபோர்காஸ்டிங் பண்ண போகிறேன், அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிட்டர்மைன் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோர்காஸ்ட். எந்த பர்பஸ்க்காக நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணணும். அதாவது நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னா, டிமாண்ட் எவ்வளோ போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை கன்சூமரோட நீட்ஸ் என்ன, அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டிட்டர்மைன் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். செகண்ட் ஒன், செலக்ட் த பீரியட் ஓவர் விச் த ஃபோர்காஸ்ட் வில் பி மேட். அது இப்போ நம்ம பார்த்தோம்ல 3 டேர்ம்ஸ் ஆஃப் பீரியட் பார்த்தோம்ல, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் சொல்லிட்டு. ஸோ அந்த பீரியடில் நான் எந்த பீரியட் டேர்மில் நான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வாட் ஆர் யுவர் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஓவர் தட் பீரியட். நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பீரியட்லேருந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் பார்த்துக்கணும். தேர்ட் ஒன், செலக்ட் த மெத்தட் யூ வாண்ட் டு யூஸ் ஃபார் மேக்கிங் த ஃபோர்காஸ்ட். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஃபோர்காஸ்டிங் பண்ண போகிறேன். This method depends on period selected for the forecast and the information or data available on hand. இது எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்னா, பி பார்த்தோம்ல, ஃபோர்காஸ்டிங் நான் வந்து எந்த டேர்ம் செலக்ட் பண்ண போகிறனோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெத்தடும் நான் வந்து சூஸ் பண்ண முடியும். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் யூ கெட் ஃப்ரம் த ஃபோர்காஸ்ட். செலக்ட் அப்ராப்ரியேட் மெத்தட் ஃபார் மேக்கிங் த ஃபோர்காஸ்ட். ஸோ அவ்வளோதான் இதில். தென் டி வந்துட்டு கேதர் இன்ஃபர்மேஷன் டு பி யூஸ்ட் இன் த ஃபோர்காஸ்ட். நான் வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ண போகிறேன்னா எனக்கு என்னென்ன மூலியமாக அந்த அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். அது எந்த மூலியமான இட் இஸ் ஆஃப் ப்ரைமரி சோர்ஸ் அண்ட் செகண்டரி சோர்ஸ் மூலியமாக நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். ப்ரைமரி சோர்ஸ்னால் நமக்கு எங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும்னா ஃப்ரம் த ரெக்கார்ட் ஆஃப் த ஃபர்ம் இட்செல்ஃப். அதாவது என்கிட்ட இருக்க பேசிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறேன்னா அது ப்ரைமரி சோர்ஸு. செகண்டரி சோர்ஸ்னா அது அவைலபிள் ஃப்ரம் அவுட் சைடு, அதாவது மேகசின்ஸ் மூலியமா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மூலியமா நான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரி செகண்டரி சோர்ஸ். அண்ட் தென் இந்த ப்ரைமரி சோர்ஸ் அண்ட் செகண்டரி சோர்ஸ் வச்சே ஒரு 1 மார்க்ஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ப்ரைமரி சோர்ஸோட இன்ஃபர்மேஷன் எங்கே கேதர் பண்ணுறோம், செகண்டரி சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு 1 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன், மேக் த ஃபோர்காஸ்ட். Using the data collected in the selected method of forecasting, the forecasting made. So இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணனா forecasting நான் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், calculation of trend. ட்ரெண்ட் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வென் சிக்மா எக்ஸ் இஸ் 0. நம்ம சம்மில் அந்த சிக்மா எக்ஸ் வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ டைரக்ட் மெத்தட் மூலியமாக நான் வந்து ட்ரெண்டை கால்குலேட் பண்ணுவேன். அண்ட் ட்ரெண்டை எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சீரீஸ், அந்த டைம் டிவிஷன் எதுலேருந்து நம்ம சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சீரீஸ். இது வந்து நான் தியரட்டிக்கலாக சொல்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், சம்மா பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். அண்ட் இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு NA + B இன்டூ சிக்மா எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதை நீங்கள் படிச்சு தான் ஒன்று இந்த ஃபார்முலா ஃபுல்லாக. செகண்ட் ஒன், இன்டைரக்ட் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் சம் வாட் டிஃபிகல்ட். எப்போ இந்த மெத்தட் வரும்னு பார்த்தீங்கன்னா இஸ் அப்ளைட் இன் போத் தி கேசஸ் வேர் சிக்மா எக்ஸ் ஹேஸ் எனி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆர் சிக்மா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா டைரக்ட் மெத்தட். அது இல்லாமல் வேற எந்த நம்பராக இருந்தாலுமே இன்டைரக்ட் மெத்தட் கூட தான் இது வந்துடும். The values of A and B are calculated by solving the 2 equations. And அதோட ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம்ல அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா XY is equal to A into sigma X plus B into sigma X square. இது 2 கிடையாது, sigma X square. By calculating the values of A and B in the above manner, the sales can be forecasted by any future period by applying. So அந்த பார்த்தோம்ல ஃபார்முலா Y is equal to A plus BX. இந்த வச்சு நான் வந்து future period I can forecast. So இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. ஸோ டைரக்ட் மெத்தடா இன்டைரக்ட் மெத்தடா நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் சிக்மா எக்ஸோட வேல்யூ வச்சு தான் நான் மெத்தட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இப்போ சம் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1. இல்லை கீவேர்ட் நமக்கு என்ன நோட் பண்ணணும் சம்மில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோவிங் டைம் சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 years. ஸோ எங்கள் கீவேர்டுன்றது இதுதான். 3 years நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்காஸ்ட் பண்ணி ஆகணும் கரெக்டாக. ஸோ இந்த கீவேர்டுன்றது இது 2 தான். அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா
எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இல்ல எக்ஸ் எப்பவுமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் ஒய் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட். ப்ளீஸ் பேர் வித் மை ஹேண்ட் ரைட்டிங். எப்பவுமே ஒய் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த இல்லஸ்ட்ரேஷன் வச்சு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேல்ஸ் வந்து ஒய் இந்த இயர்ல என்னோட சேல்ஸ் இவ்வளோ, அண்ட் இந்த இயர்ல என்னோட சேல்ஸ் இவ்வளோ, 2019ல என்னோட சேல்ஸ் இவ்வளோ. ஸோ இங்க அப்போ யார் டிபெண்ட் பண்ணியிருக்கா, சேல்ஸ் வந்து இயர் டிபெண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இங்க சேல்ஸ் தான் வந்து டிபெண்ட், அவன் தான் ஒய். இயர் அப்போ என்னவா இருக்கும், எக்ஸா இருக்கும். ஓகேவா. ஸோ இங்க இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம டோட்டல் எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7. ஸோ அப்போ n வந்து 7 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து மிட், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லைன்ல பார்த்துருந்தோம். மிட் ரேஞ்சஸ் தான் நம்ம வந்து சம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல மிட் என்னது 2020. ஸோ அதுல இருந்து 2017 - 2020 பண்ணீங்கன்னா -3 அண்ட் 20 - 18 -2. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா சிக்மா எக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சிக்மா எக்ஸ் வந்து 0. ஸோ சிக்மா எக்ஸ் 0வா இருந்தால் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், டைரக்ட் மெத்தட். இப்போ புரியுதா. நெக்ஸ்ட் ஒய் டேரக்டா அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய்யோட வேரியபிள்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி எழுதணும், அதோட சிக்மா என்னன்னு சொல்லி எழுதணும். சிக்மா என்னது, இது எல்லாத்தையோட அடிட்டிவ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் இந்த ஒய். அண்ட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னன்னா இங்க நம்ம கண்டுபிடிச்சோம் எக்ஸ், அதை வந்து இங்க ஸ்கொயரா பண்ணுங்க. -3 × -3 என்னது 9 அண்ட் 2ஓட ஸ்கொயர் 4. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதோட சிக்மா வந்து பண்ணீங்கன்னா 28. அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் டைம், டிவிஷன் அண்ட் சேல்ஸ், ரெண்டுமே டைம் அண்ட் சேல்ஸ், இயர் அண்ட் சேல்ஸ் நான் ரெண்டுமே வந்து கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சிக்மா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு +56. ஸோ இது நமக்கு கிடைச்சிருச்சு. டைரக்ட் மெத்தட் படி ஃபார்முலா நமக்கு என்னது, பேசிக் ஃபார்முலா y is equal to a plus bx. ஸோ இங்க y என்னது, நமக்கு இப்போ a கண்டுபிடிக்கிறதுக்கான இது என்னன்னா சிக்மா y டிவைட் பை n. சிக்மா y என்னது இங்க 630, n என்னது 7. ஸோ டிவைட் பண்ணா யூ வில் கெட் 90. அண்ட் b எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா. இதை வச்சுதான் நம்ம வந்து ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இங்க நமக்கு டினாமினேட்டர்ல வந்து n வரணும் ஏக்கு, அண்ட் டினாமினேட்டர் ஃபார் பி வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், இது மறக்கக்கூடாது. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி 2023ல இருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் என்னது 24, 25, 26. அண்ட் ஃபார்முலா நமக்கு என்னது y is equal to a plus bx. இந்த yன்றது தான் இங்க கொண்டு வந்துடும். a நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் 90. ஸோ 90 plus b என்னது 2 into x. x வந்து என்னது 4. இந்த 4 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கரண்ட் இயர்ல நான் எது வச்சிருந்தேன் 2020 வச்சிருந்தேன் கரெக்டா. ஸோ 2024 minus 2020 பண்ணா நமக்கு 4 வரும். அந்த 4 தான் இங்க. 25 - 20 வந்துட்டு 5. ஸோ அது அந்த இயர் தான் மல்டிப்ளை பண்றேன். 26 - 20 6. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஓவராலாக கால்குலேட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு என்னோட சீரீஸ் டைம் சீரீஸ் டேட்டா வந்துட்டு ட்ரெண்ட் அனாலிசிஸ் படி எனக்கு இதுதான் வேல்யூ. அதுதான் illustration 1 வந்து கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் சம் illustration number 3. 3ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, an investigation into demand for colored TV sets in 5 towns has resulted in the following data. ஸோ எங்க டேரக்டாவே வந்து 5 towns கொடுத்துறாங்க. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்னது is equal to 5. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் செட் டிவி செட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் அவங்க டேரக்டாவே கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னது, ஃபிட் அ லீனியர் ரெக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அண்ட் எஸ்டிமேட் த டிமாண்ட் ஃபார் சிடிவி செட்ஸ் ஃபார் 2 towns வித் பாப்புலேஷன் ஆஃப் 10 lakhs and 20 lakhs. ஸோ நமக்கு கேட்கறது வந்து அங்கே ப்ரீவியஸ் சம்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்க, 5 years கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்றது கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த சம்ல என்னது எக்ஸாக்டா 10 lakhsக்கு எனக்கு எவ்வளோ இருக்கணும், 20 lakhsக்கு நான் பாப்புலேஷன் வித்
பாப்புலேஷன் 10 lakhs இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அண்ட் 20 lakhs இருந்தால் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் இந்த சம்மில் நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ். ஸோ அதோட சம்மேஷன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ இப்போ நமக்கு என்ன வருது, இங்கே 0 விட அதிகமாக ஒரு நம்பர் வருது. அப்போ நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், இங்கே இன்டைரக்ட் மெத்தட். ஓகேவா, இன்டைரக்ட் மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் ஒய் நமக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதோட சம்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஸ்கொயர்ஸ் ஆன் பாப்புலேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு இதோட மல்டிப்ளை 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ அதெல்லாமே நீங்கள் சிக்மா சம்மேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் 455. அண்ட் XY எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆன் கலர் டிவி பண்ணிட்டு சிக்மா XY இஸ் ஈக்குவல் டு 655. ஓகேவா, இப்போ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் படி y இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் bx. அண்ட் இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 2 ஈக்குவேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அங்கே பார்த்ததுனால பை ரிசால்விங் த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வந்து சிக்மா எக்ஸ் என்னது அண்ட் சிக்மா ஒய் அண்ட் சிக்மா XY நமக்கு வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு NA பிளஸ் B சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா XY இஸ் ஈக்குவல் டு A இன்டூ சிக்மா எக்ஸ் பிளஸ் B இன்டூ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்துட்டு இன்டைரக்ட் மெத்தட்க்கு நீங்கள் படிச்சாகணும். அண்ட் டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா அது, இன்டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா படி நீங்கள் இது படிச்சாகணும். அண்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல வேல்யூ அதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. சிக்மா ஒய் என்னது நமக்கு 67 இஸ் ஈக்குவல் டு n வந்து 5 பிளஸ் B வந்துட்டு 45. சாரி சிக்மா எக்ஸ் வந்து 45. ஸோ இந்த ரெண்டு நமக்கு கிடச்சிச்சா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இது அண்ட் இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணி இதுவாக கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் A as 4.04 அண்ட் பியோட வேல்யூ வந்துட்டு நமக்கு ஆக்சுவலி இங்கே வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகலை. இங்கே பியோட வேல்யூ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1.04. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது வந்து B வந்து 1.04 அண்ட் ஏயோட வேல்யூ இது. பை புட்டிங் நம்ம அந்த சப்ஸ்டியூட் இங்கே பண்ணோம்ல ரெக்ரெஷன் ஈக்குவேஷனில் இப்போ எழுதிங்கன்னா y is equal to a plus b into x. So a வந்து 4.04 and b வந்து 1.04 into x. And அந்த xன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட கொஷன் இங்கே 10 lakhs கேட்டிருக்காங்க அண்ட் 20 lakhs கேட்டிருக்காங்க. அது அந்த எக்ஸோட எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். அண்ட் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து எடுத்து எழுதணும் ஹியர் எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஃபார் CTV ஃபார் 2 towns will be 14.44,000 and 24.84,000 CTV sets. ஸோ இதுதான் வந்து ரெண்டு மெத்தடோட சம்ஸ் இதுதான். ஸோ இதுதான் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கோட ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு டக்குன்னு அப்படியே மைண்டில் ரிமெம்பர் ஆகிற அளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் எந்த சம்ஸ் சொன்னாலும் யூ கேன் கிராக் ஈஸிலி. ஸோ அவ்வளோதான், நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி குரூப் 2ல் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க மாடியூல் 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் வந்து எந்த சம்ஸ் எடுத்து பார்த்தாலும் யூ கேன் ஈஸிலி கிராக். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பேப்பர் 9 இஸ் அ ஸ்கோரிங் சப்ஜெக்ட். நீங்கள் போத் குரூப்ஸ் எழுதினாலும் சரி இல்லை குரூப் 2 மட்டும் எழுதினாலும் சரி அக்ரிகேட்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 9 பேப்பர் 9 இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அதுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கிராக் தி எக்ஸாம்ஸ். அண்ட் இந்த வீடியோட ஃபீட்பேக் வச்சு தான் நான் வந்து இன்னும் OPM நம்ம வந்து வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாமா இல்லை நம்ம வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாமான்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ட்ரூ சர்வி. டாடா பாய்.